கமலஹாசன் ஆடுகிற பொழுது அந்த நடனத்தில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரதநாட்டியம் சலங்கை ஒளின்னு ஒரு படம் வந்துச்சு. அப்படியே இருக்குன்னு அப்படியே இருக்கு. இதுதான் நீங்க ஆய்வு பண்றீங்க பின்னாடி கூர்மையா பாக்குற பொழுது என்னடா அது எல்லாமே இங்க இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா பிரிச்சு ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு அடவு வகுப்பு சொல்லுவாங்க. பரதநாட்டியம் போடும்போது ஸ்டெப்ஸ் தான் முத கால அடவு, அதுல இந்த தட்டு மெட்டடவு குத்தடவு இதெல்லாம் வந்துட்டு பண்றாங்க. இது நம்ம ஆட்களுக்கு நாட்டுப்புற கலைஞருக்கு அது அடவு பத்தி எல்லாம் தெரியாது. ஆடுனா ஆடு, பின்னாடி பாடமுறையா கொண்டு வரப்ப பாடமுறையா கொண்டு வருகிற பொழுது அது கொண்டு வரும். மரபு வழியா அவங்க கத்துக்கிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லலாம். ஆனா எல்லாமே அடிச்சிருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா கலையும் கத்துக்கிட்டு காலையில 6 மணிக்கு போவோம் வகுப்புக்கு போனா மாலை நைட் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரு வகுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், சிலம்பம், இந்த ஒதுக்கல் இன்னமும் இருக்காங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஒரு இது. ஒயிலாட்டத்துக்கு வரலங்க பிள்ளைங்க. ஒயிலாட்டத்துல சீமான் ரொம்ப விரும்பினார். புதுச்சேரியில அப்பா பண்ணிடுங்கப்பா, ரொம்ப அருமையா இருக்குப்பா, பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட அப்பாவை போல சகல கலா வல்லவன் அப்படின்றத வச்சுட்டு ஒரு பேராசிரியர். எப்படி இந்த பாடலுக்குள்ள இந்த பாட்டுக்கு குரல், இந்த பாட்டை இசையமைக்கணும், எப்படி அந்த ஆர்வம் இருந்தது? அது அதுக்கு தூண்டுதலா இருந்தது எது? அதாவது கலைக்கு அப்பா அப்படின்னா தமிழுக்கு அம்மா. அதுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று இன உணர்வு ஒன்று தேவைப்படுது, கலை ஞானமும் தேவைப்படுது. இரண்டுமே நம்ம பயணிக்க முடியும், வர முடியும். ஆமா, ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குன்னு போது யாரோ செய்வாங்கன்னு காத்திருக்கோம், நம்ம செய்வோம் அப்படின்ட்டு. வீரத்தின் விளை நிலம், தியாகத்தின் மறுரு, எங்கள் அண்ணனே, எம்முயிர் தலைவனே, வீரத்தின் விளை நீளம், தியாகத்தின் மறுரு, எங்கள் அண்ணனே, எம்முயிர் தலைவனே. இப்படியாக அந்த பாடல் ஒரு பைசா கொடுக்காம, எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபடாம, நெறியோட ஒழுங்காக யாருக்கும் எங்க தொந்தரவும் இல்லாம எல்லாரும் பத்திரமா திருப்பி போய் சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒரு குறிக்கோள், நான் பிறந்த தமிழினம், அதுக்காக ஒருத்தன் பேசுறான், அவன் பின்னாடி நிற்கும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட அவங்க நின்னது அண்ணன் சாதித்தது ஒரு பக்கம். மக்கள் அண்ணனுக்கு இப்ப கொடுத்திருக்க அந்த ஒரு ஆதரவும் அந்த ஒரு அன்பும் பார்த்தோம்னா அதுக்கு தலை வணங்கணும்னு நான் நினைக்கிறேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இது ஒரு வித்தியாசமான சந்திப்பு. மதிப்புக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தாம்பரம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். மிகப்பெரிய பாட்டை எழுதக்கூடிய பாடலாசிரியர் அம்மா பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்ம இந்த நேரத்தில் சந்திக்கிறோம். கூடவே அவருடைய கணவர் டாக்டர் முனைவர், அதாவது நாட்டுப்புற கலைகளையும் பரதநாட்டியத்தையும் சேர்ந்து ஆய்வு பண்ணி அதில் டாக்டர் பட்டம் வாங்கியவர். அவருடைய மகன் சாதாரணமானவரில், அவர் பாடல் இசை கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கிட்டவர். பரதநாட்டியமும் நாட்டுப்புற கலைகளும் ஒன்றாக கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணவர். இப்போ கணிதத்துறையில் பேராசிரியராக இருக்கிறாரு. மிக பெரும் ஜாம்பவான்கள் 3 பேரும் இசையை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுகிறோம், அரசியல் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் 3 பேருக்கும் வணக்கம். 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 இந்த நிகழ்ச்சி எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்றப்ப பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி அந்த மாநாடில் வீரத்தின் விளைநிலம்னு ஒரு பாடல், அந்த பாடல் எழுதுனது நீங்கள் அப்படின்றது பிறகு தான் தெரிஞ்சது. ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதில் நாட்டுப்புற கலைகளும் பரதநாட்டியமும் இணைந்து அந்த மேடையில் கொண்டு வந்திருந்தீங்க நீங்கள். அந்த பாடலை பாடியது பின்னணி குரலும் கூட அதுக்கான அடவுகள்னு சொல்கிற எல்லாமே ஜதின்னு சொல்கிறது தம்பி பாவேந்தன் முனைவர், அவரும் பேராசிரியர். இப்படி சேர்ந்து பண்ணியிருக்கேன். அதுக்கான நாட்டியம் முழுக்க முழுக்க நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? ஆமாங்க, அப்படிதான். இந்த இப்படி ஒரு வித்தியாசமான இது முழுக்க ஒரு பரதநாட்டியம் இருக்கும், அல்லது ஒரு நாட்டுப்புற கலையோட சேர்த்து பண்ணுவாங்க, ஒயிலாட்டம், தேவராட்டம். ஆனால் அது 3ம் இணைந்ததாக நாங்கள் அங்கே பார்த்தோம். அது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இதில் ஆய்வு பண்ணது நீங்கள் தான் முதல் முறையாக. அதாவது நாட்டுப்புற இசையோடு பரதநாட்டியமும் ரெண்டுல இருந்து தான் ஒரு 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு, அந்த மேடையில் இப்படி ஒரு அரங்கேற்றம் பண்ணணும் வித்தியாசமா அப்படின்றது? அதுக்கான பாடல் நீங்கள் எப்படி முதல்ல வரிகளை எப்படிங்கம்மா எழுதுனீங்க? அது முதல்ல
தம்பி சீமான் பிப்ரவரி 21 மாநாடு திட்டமிடும் போது ம் கலைப்பண்பாட்டுத்துறை மாநில பொறுப்புல எங்க கணவர் இருக்கிறதால போகணும். அவர் இப்போ கூட்டம் வச்சிருந்தார் அதை பத்தி பேசுறதுக்கு. ம் அதை பத்தி பேசும்போது நான் கூட போயிருந்தேன். எப்பவுமே வந்து எந்த ஒரு இசைக்கு அந்த நடன அமைப்புக்கும் நான் பாடல் எழுதுறதுனால தான் நான் இதுவரையும் நான் பயின்று வந்திருக்கேன் என்னோட கலைக்குழுவில். ம் அப்படி இருக்கிற பொழுது நான் அவரோட பயணப்பட்டு போனேன். போகும்போது தம்பி சீமானோட பேசிட்டு இருந்தோம். ம் பேசிட்டு இருந்தபோது ரொம்ப தொடக்க காலம் முதலே என்னோட கணவரை சந்தித்த முதல்ல ம் ஒரு பரத நிகழ்வு நமக்கு வந்து நம்முடைய கலை மாது அதை முதல்ல நான் நம்ம மேடையில் நிகழ்த்தி காட்டணும், நம்ம செய்யணும், அதை பற்றி செய்யணும்னு சொல்லியிருந்தார். ம் அதனால நாங்களே இந்த முறை வந்து நாங்கள் ஒரு பரத நிகழ்வை பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். ம் அதற்கு முன்பாகவே நான் என்ன செய்திருந்தேன்னா, பரதத்தில் வந்து வர்ணம்னு ஒரு பகுதி இருக்கு. ம் அது ஒரு 20 நிமிடம் ஆடப்படுகிற பகுதி. ம் இதுவரை அனைத்து தெய்வங்களை பற்றியும் அதை பற்றி நம்ம பாடல் எழுதி ரொம்ப சிறப்பாக அதை ஒரு நடனக் கலைஞர் அந்த வர்ணத்தை ஆடி முடித்து விட்டாலே அவர் அரங்கேற்றம் முடித்ததுக்கு சமம். ம் அந்த அளவுக்கு இருக்கிற அந்த இதில் நாம ஒரு வர்ணத்தை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு மேதகு தான் நினைவுக்கு வந்தார். அதனால அந்த மேதகுடைய பாடலை வந்து நான் 2022 எழுதிட்டேன். 20 நிமிடம் அது. அதை வந்து மகனிடம் சொன்னேன். அவர் கர்நாடக இசை முடிச்சிருக்கிறதால நீங்க அதை பாடிடுங்க, பாடிட்டு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இது ஒரு அரங்கேற்றம், இதை நம்ம மேதகுக்கு கூட்டியே அரங்க கூட்டி நாம வந்து மேதகுக்காக ஒரு அரங்கேற்றம் பண்றோம் அப்படின்னு நிகழ்வு நடத்தலான்ற திட்டமிட்டதுல அதை நாங்க அந்த கூட்டத்துல சொன்னோம். சொல்லுற பொழுது ஐயா வந்து பாரதிதாசன் பற்றி நீங்க சொல்றீங்க, ஒயிலாட்டம் பண்ணணும் அப்படின்னு, அதை பத்தி ஐயா சொல்லுங்க. நாட்டுப்புற கலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், ஒரு பாடல் பாவேந்தருடைய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே சொல்லி ஒரு பாடல் மிக சிறப்பாக இருக்கும், அதை சொன்னோம். உடனே அம்மா பாடி காமிச்சு. அடுத்த நொடிய அம்மா இது கண்டிப்பாக இது இருக்கணும், தமிழை பற்றி மிக சிறப்பான வரிகளை கொண்ட ஒரு பாவேந்தர் எழுதின பாடல், அப்போ அது கண்டிப்பாக நம்ம நிகழ்வில் இருக்கணும்ப்பா, இது ஒயிலாட்டத்திலே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அதுக்குள்ளே அந்த இது சரியாக இருக்கோ அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறது சீமானுக்கிட்ட நான் ரொம்பவே வியந்து பார்த்தேன். எல்லா நிகழ்வும் அதுக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கிறோம். அம்மா இது சொன்ன உடனேயே மேதகு பற்றி ஒரு பரதம் இது வரைக்கும் பண்ணலைப்பா, பண்ணணுன்னா சரிப்பா பண்ணிவிடுவோம். எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, நாம் எழுதுந்து அந்த நிகழ்வில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. பிரபாகரன் பற்றி எழுதிட்டீங்களா, நீங்கள் முதல்ல பாடல் வடிவமாக்குங்க, அவ்வளோதான், வடிவமாக்கி என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னார். அவ்வளோதான், அப்படியே சிரத்தையாக அதை செயல்பட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு நேர நெருக்கடி நமக்கு வந்தது. அதுக்கு பிறகு அதை அந்த 20 நிமிடம் கூடாது இல்லையா, அந்த ஒரு மேடையில் 6 நிமிடம் 5 நிமிடம்னு சொன்னாங்க. நாங்கள் 6:20 மணித்துளிகள் உள்ள அதை முடிச்சோம். வர்ணத்தை பதமாக மாற்றி ரஞ்சனி ராகத்தில் பதமாக சுருக்கிதான் அதை ரஞ்சனி ராகத்துல தான் அந்த பாட்டு அமைச்சிருக்கோம். ஆமாம், ரஞ்சனி ராகத்தில் தான் அமைச்சிருக்கோம். அது அரங்கேற வரை ஒரு பெரிய கனவாக அது எனக்கு இருந்தது. அதுவும் நாம் தமிழர் கட்சி மேடையில் அது நடந்தது வந்து என்னுடைய ஜென்மத்துக்கு நான் இந்த எடுத்த பிறவிக்கான பேராக நான் அது கருதுறேன். இந்த பாடல் எழுதுறது பாடுறதுன்றது உங்களுக்கு எப்பத்துல இருந்து இருக்கு? நீங்களும் முறைப்படி இசை ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? இசையை நான் கத்துக்கிட்டேன். ஆனாலும் வந்து தமிழ் பேராசிரியராக இருந்ததால எந்த ஒரு கலை நிகழ்வுக்கும் நமக்கு தான் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. திரைப்பட பாடல்கள் நமக்கு எப்பவுமே அதை இது பண்ண மாட்டாங்க. அப்ப நாம ஏதாவது ஒண்ணு எழுதணும். அந்த 50வது சுதந்திர தினம் கொண்டாடணும். நம்ம அந்த சுதந்திரத்தின் போது நீங்க நாட்டுப்புற பாட்டுல எழுதுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கூட நான் வந்து ஒரு பாடல் எழுதினேன். சுதந்திரமாம் சுதந்திரம், 50 ஆண்டு சுதந்திரம், என்றும் நமக்கு உரிமை எல்லாம் தேடி தந்த சுதந்திரம், கதராடை காந்தி. அப்படியே பாடியே சொல்லுங்களேன். ஏ சுதந்திரமா சுதந்திரம், 50 ஆண்டு சுதந்திரம், என்றும் நமக்கு உரிமை எல்லாம் தேடி தந்த சுதந்திரம், அரையாடை காந்தியும் அண்ணல் மகா நேருவும் கதராடை போரிலே காத்து தந்த சுதந்திரம், அரையாடை காந்தியும் அண்ணல் மகா நேருவும் கதராடை போரிலே காத்து தந்த சுதந்திரம், சுதந்திர காற்றினிலே எங்களுடைய சுவாசம் எல்லாம் சுத்தமாச்சுதே. இந்த பாட்டை பிள்ளைங்க நடனம் ஆடிட்டாங்க. முதல் பரிசு. இந்த அனைத்து கல்லூரி பாடலையும் முதல் பரிசு. அப்படியே ரொம்ப சிறப்பா வருது. பாவேந்தருடைய நூற்றாண்டுல
அந்த பாரதிதாசன் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற பொழுது வில்லுப்பாட்டு வந்துட்டு தமிழச்சில் கத்தி பற்றி இவங்க பண்ணாங்க. 1991 நான் உலக தமிழாட்சியினோட மாணவி. நான் என்னுடைய முனைவப்பட்ட ஆய்வும் அது முடியுது. அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். இவர் பரதம் பண்ணார். ஆடற் கலைக்கு அழகு தேட பிறந்தவள் ஆடாத பொற்பாவை ஆட வந்தாள் என்னோடு ஆட வந்தாள்னு ஒரு பாடல் பாரதிதாசன். அதை அடுத்து இவரே பரதநாட்டியம் பண்ணாரு. பரதநாட்டியம் பண்ணி இங்க தேவனையப்பாவோட நூலக அரங்கில் அரங்கேற்றம் இவருடைய சார்பா இவர் மாணவராக இருந்தபோது பண்ணது. நான் வந்து தமிழச்சியின் கத்தி. அப்போ வந்து இவன் வந்து 7 மாதம் விழுகாம இருக்கேன். தமிழச்சியின் கத்தியை பண்ணேன். ரொம்பவே சிறப்பாக இந்த இதுவும் இந்த நிலையும் பார்க்காம நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா 91 ஆண்டு நிறைவு பெறத்துக்குள்ளே முடிக்கணும் அதை அப்படின்னு ஒரு கடப்பாடு இருந்ததால அதை நாங்கள் பண்ணோம். அது தமிழச்சின் கத்தி வில்லுப்பாட்டு மட்டும் ஒரு 7-8 பாடல்கள் நான் ஏற்றி அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். நான் என் நாட்டுக்கு நலப்பணி திட்டத்தில் NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்தபோது இது பொறுமையாடே வருவோம். இது மாதிரி மாணவிகளை வச்சு பேசணும். தொட்டால் பூ மலரும் பாட்டுல அது வந்து கொசுதான நோய் பரவுது இல்லையா, அதை பற்றி ஒரு பாடல் எழுதணும். தொட்டால் துவண்டு விழும் கொசு கடித்தால் மலேரியா வரும் எளிதாய் பரவி விடும் அது யானைக்கால் வியாதியாய் வரும். கற்பனை குதிரையை தட்டி விட்டு பாடலை எழுதி அந்த இசை அதை பின்னணி அந்த இருக்கும்போது அதை வச்சு நம்ம கொண்டு வந்து சேர்த்துறதுதான். கலைக்காக மட்டுமல்ல, கலை கருத்து பரவலுக்கும் பரவ வேண்டும் என்னுடைய எதுவுமே எப்பவுமே அந்த சிந்தனையோடு தான் என்னோட நான் வாசிக்கிற நாவல்களோடு இருந்தேன். நிறைய வர்ணனை நாவல்லாம் சொல்லுவாங்க, நிறைய கற்பனைலாம் சொல்லுவாங்க. நான் கற்பனைக்கு போக மாட்டேன். அங்க வந்து உழைப்பாளருடைய சுரண்டல் இருக்குதா, அது போல ஒரு சிறுகதை இருந்தா அதை தேடி படிக்கிறதோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அதன் அடிப்படையிலே இருந்ததால அந்த பாடல் எழுதும்போது அந்த கருத்துக்கள் வந்து விழுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு. விரிவா நம்ம பேசுவோம். இப்போ ஐயாவை பத்தி வந்துடும். உங்களுடைய தமிழ் நாட்டிய இயல் பரதநாட்டியம் என்ற ஆய்வு புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டிய பரதநாட்டியம் சொல்லிட்டு குறிப்பாக பரதநாட்டியம்ன்றதுக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சையே இருக்குது. அது பரத முனிவர் தான் வந்து கொடுத்தாரு அப்படின்றது ஒன்று. இல்லை தமிழர்களுடைய ஒரு சதிராட்டம் என்கிற அந்த கலை அதுதான் பிற்காலத்தில் பரதநாட்டியமாக மருவி வருது, அவங்க எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்றது பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நாட்டிய கலைக்குள்ள பரதநாட்டியம்னு கற்றுக்க உள்ள வரீங்க. அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? அப்போ உங்களுக்கு குரு வந்துட்டு KG சரசா கரெக்டுங்களா? நாட்டியத்துறைக்கு நான் வந்ததுன்னு சொன்னால் திரைப்பட நடிகர் கமலஹாசன் தான் காரணம். அவர் தான் எனக்கு தொடக்க காலத்தில் ஒரு ஆளுநர் மேலே ஒரு இது வரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தவர். நான் இயல்பு ஆடிட்டுருப்பேன். ஆனால் அவர் ஆடுற அந்த ஃபோக்கு ஆடினா கூட அதில் தான் ஒரு இது இருக்கிற மாதிரி இந்த தமிழோட டச் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு சொன்னாக்கா இப்போ பிரபுதேவா ஆடினான்னாக்கா ஃபோக் பார்க்க முடியாது, முழுக்க வெஸ்டர்ன் கலந்து தான் ஆடும். அது நம்ம இயல்புக்கே ஒத்து வராது, ஒரு மாதிரியா இருக்கும், தனிப்பாக தெரியும். கமலஹாசன் ஆடுகிற பொழுது அந்த நடனத்தில் ஒரு இது ஈர்ப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரதநாட்டியம் சலங்கை ஒளின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் எல்லாருமே அதில் ஈர்க்கப்பட்டு பண்ணிருக்கோம். அது இப்போ நம்ம பரதம் கற்றுக்கிட்ட பிறகு அவர் எவ்வளோ சினிமாத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு பிடிக்கல. இப்போ பிடிக்கல. இந்த முறையான ஆர்டரை கற்றுக்கொண்ட பிறகு அதை பார்க்கும்போது அதுவே சினிமாத்தனம் இருக்குதுன்றது. அதன் பிறகு அதுக்காக நான் கற்றுக்கொண்டு என்னுடைய முதல் குரு வந்துட்டு நந்தனத்தில் ஒருத்தர் சார் எடுத்துருந்தாங்க. அவர் அதன் பிறகு நிறைமதி குமார்னு ஒரு டான்ஸ் நாட்டியம். அதன் பிறகுதான் வந்துட்டு அந்த ஆய்வுக்குன்னு போகிற பொழுது தான் நான் வந்துட்டு இந்த பரதத்தை பற்றி பண்ணணுங்கிற ஒரு பரதநாட்டியத்தை பற்றி அந்த கலையை வந்து ஆய்வு பண்ணுறீங்க. ஆய்வுக்காக இருக்கும்போது தான் ஆய்வுக்காக போகிற பொழுது தான் அவங்க என்ன சொன்னாக்கா இவங்கெல்லாம் சரிப்படாது, அந்த பரம்பரையாக வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் நீங்கள் போய் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமிட்டி இருக்கும் இல்லையா, அவங்க முடிவு பண்ணி KG சரசாமாவுக்கு முன்னாடி சவாலியை முத்து அவர் பேர் மயிலாப்பூர்ல ஒரு அம்மா இருந்தது. மயிலாப்பூர் அம்மா இருந்தாங்க. இவங்க சோபனா கூட இவங்க பத்மா சுப்பிரமணி கூட குரு அவங்க இல்லை. நான் சொல்லி வந்துட்டு சபாலியை சொல்லிட்டு அவர் குத்தாலம் சிவமையாங்க அவர், அவரோட அப்பா அவர் சவாலியை விருது பெற்றவர். அவர்கிட்ட தான் என்ன போக சொன்னாங்க.
அவர்கிட்ட பார்த்தா முழுக்க முழுக்க வெளிநாட்டு மாணவர்கள் தான். அவருக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. அதெல்லாம் அவர் தான் என்ன சொன்னார், நீ போய் சரசா போய் பாரு, எனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு அங்கே அவங்களும் வழி வழியாக வந்தவங்க. ஆமாம், அங்கே போய் சரசாவை பார்க்கும் அந்த மாதிரி ஆய்வு சொல்கிறது சரி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு நிறுவனத்திலேருந்து மாதம் போயிடும். எனக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்க, 900 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. அதை அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால அந்த அம்மா கிட்ட அதன் பிறகு தான் நான் அந்த முழுமையான வடிவம்னா என்ன அதை கற்றுக்கிட்டது. அது எல்லாம் அப்பதான் கற்றுக்குறீங்க. அதை தான் பரத போய் கற்றுக்கிட்டது. அந்த காலகட்டம் தான் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிக்குள்ளே நீங்கள் அந்த அம்மா கூட நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை அடையாளம் கண்டு. ஆமாம், அங்கே தான் வருவேன். இவங்க இந்திரா ராஜன் அம்மா, ஆமாம் ஆமாம், இவங்க பரதநாட்டியத்தில் அம்மா கூட வந்துட்டு வண்டியில் வந்துட்டு கூட வந்துட்டு போவேன் நான். அப்போ எனக்கு அந்த சூழல் ரொம்ப பிடிக்கும். அந்த இசை கல்லூரி இருக்குதுல்ல, பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, ஃப்ளூட்டு வாசிப்பாங்க, நாயகம் தவள் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு சூழல் நல்லா இருக்கும். அதுக்காகவே அம்மா கூட வந்துட்டு அம்மா அறையில் விட்டுட்டு நான் சுற்றிட்டு இருப்பேன். ரொம்ப அமைதியான இடம் அந்த இசை. ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு சூழல். இவ்வளவு என்ன சொல்ற நெரிசலான ஒரு நகரத்துக்குள்ள ஒரு கிராமம் போல இருக்கும் உள்ள நுழைஞ்சால. அந்த காலகட்டம் தான் அம்மா கூட நீங்கள் தினசரி நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ அடையாளம் ரொம்ப நிறைய வித்தியாசம் மாறி இருக்கு. அப்போ ஒல்லியாக நல்ல முடியெல்லாம் இருக்கும், ஒல்லியாக வருவீங்க, அந்த அம்மா கூடவே வருவீங்க, காரில் இறங்கி நேரம் மேலே போவீங்க, அப்புறம் திரும்ப வருவீங்க. அந்த காலகட்டம் தான் நீங்கள் அவருக்கு அந்த ஆய்வு நிகழ்த்தினார் பரதநாட்டியத்தை பற்றி. இப்போ என்னோட ஆய்வுடைய இது என்னன்னு கேட்டால், பரதத்தை நான் படிச்சுட்டு இருக்கிற பொழுது சில நாட்டுப்புற கலையெல்லாம் தெரியும். அந்த அடவுகள்ல எனக்கு அந்த ஒற்றுமை இருக்கிறது பார்க்கணும். நாட்டுப்புற கலையில் இருக்கக்கூடிய அந்த அடவுகள், பரதநாட்டியத்தில் இருக்கிற அந்த அடவுகளும் ஒற்றுமைகள் இருக்கு. இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். பரதமும் நாட்டுப்புற கலை ஒன்று தான். மேலதான் வந்துட்டு இந்த கையை முத்திரைகள் மாற்றி பண்ணிடுறாங்க. அது கிளாசிக்கலாக பண்ணிடுறாங்க. கால அடவுகள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டால், இப்போ தப்பி கூட தப்பு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் தீர்மானம்லாம் வைக்கிறாங்க. அது தீர்மானம்ன்றது அவங்களுக்கே தெரியல. அது 3 தான் வைக்கணும், 4 தான், 2ல் முடிச்சுட்டு அடிச்சு போயிடுறாங்க. ஆனால் அது ஒரு வரையறைக்கு கொண்டு வந்து இலக்கணத்துக்கு கொண்டு வருகிற பொழுது அது ஒரு செவியல் ஆகிடும். அவங்கள நாட்டுப்புற கலைஞர் அப்படி தான் ஆடுறாங்க. இன்னும் வேகமாக ஒயிலாட்டம்னு எடுத்தீங்கன்னாக்கா விளம்பரத்தில் ஆரம்பிப்பாங்க, மத்தியமோ துரிதம் போய் துரிதத்தில் போயிட்டு விசில் அடிச்சு அப்படியே ஆன் த ஸ்பாட் எடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும், ஒயிலாட்டம். சரிங்க. மற்ற இந்த கலைகள் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுப்புற அதனுடைய அடவுகள் சொல்றது தேவராட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், தெருக்கூத்து, தப்பாட்டம், கூத்து, இது எல்லாமே சேர்ந்த அடவுகளை சொல்றீங்க. எல்லாமே சொல்லிட்டேன். சரி, என்னோட ஆய்வு அதுதான். சிலம்பம் கூட அதுக்குள்ள அடவுகள், பரதத்தோட அடவுகள் முழுக்க நீங்க சிலம்பத்தில் பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது அந்த அடவுகள்ல தட்டடவு, நாட்டடவு, மெட்டடவு, மீட்டடவு, சறுக்கல் அடவு, குதித்தல் அடவு, மண்டி சறுக்கல் அடவு, இப்படி ஒரு 12 அடவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து சொல்ற கடைசியாக ஒரு கோர்வை அடவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிற கோர்வை அடவு. ஒரு 12 அடவு தான் இருக்கு பரதத்துல. 12 அடவு நாட்டுப்புற கலைகள்லாம் அப்படியே இருக்கு. இதுதான் நீங்க ஆய்வு பண்றீங்க பின்னாடி. கூர்மையா பாக்குற பொழுது என்னடா அது எல்லாமே இங்க இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா பிரிச்சு ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு அடவு வகுப்பு சொல்லுவாங்க. பரதநாட்டியம் போடும்போது ஸ்டெப்ஸ் தான் கால அடவு. அதுல இந்த தட்டி மெட்டடவு, குத்தடவு இதெல்லாம் வந்துட்டு பண்றாங்க. இது நம்ம ஆட்களுக்கு நாட்டுப்புற கலைஞருக்கு அது அடவு பத்தி எல்லாம் தெரியாது. ஆடுனா ஆடும், எல்லாமே வருது. அதெல்லாம் குத்தடவு வருது, மெட்டடவு தெரியாது, ஆனா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அடவுகளுக்கு பேர் வைக்கலாம். எனக்கு கூட நான் தப்பு கற்றுக்கிட்ட ஆசிரியர்கிட்ட இப்போதான் தப்பு இடத்துல குக்கு, குக்கு, குக்கு குக்கு இதெல்லாம் சொல்றாங்க. என்னோட ஆசிரியர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லலாம். அவர் அடி கூட உட்கார்ந்து இது குக்கு பின்னாடி பாடமுறையா கொண்டு வரப்ப பாடமுறையா கொண்டு வருகிற பொழுது அது கொண்டு வர மரபு வழியா அவங்க கத்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லலாம். ஆனா எல்லாமே அடிச்சிருக்கு, எல்லாமே இருக்கு. அதுதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதன் பிறகுதான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு கலையை வந்துட்டு சும்மா பார்த்துட்டு எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டணும் சொல்லிட்டு எல்லா கலையும் கத்துக்கிட்டேன். காலையில 6 மணிக்கு போவேன், வகுப்புக்கு போனேன். மாலை நைட் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரு வகுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், சிலம்பம். இது எங்க கத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? எனக்கு சிலம்பம் வந்துட்டு
மதுரையிலேருந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க, பேர் ராமசாமின்னு பேர். அவர் தான் எனக்கு சிலம்பம் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. எல்லா பரம்பரையும் சொல்லிக் கொடுத்தார். சிலம்பத்தில் இப்போ 12 பரம்பரை இருக்கு. சிலம்ப பரம்பரைன்னு சொல்லி சிலம்பத்திலேயே வந்துட்டு கள்ளப்பத்து இருக்கு, நம்ம நாகம் 16 இருக்குது, குறவஞ்சி இருக்குது, பனையேறி மல்லு இருக்குது, அதில் யமன் ஜட்ஜ் இருக்குது, அதுலேயே வந்துட்டு இந்த கீரி ஆசு பாடகள்லாம் இருக்கு. எல்லாத்துலேயும் அவர் மிகச்சிறந்த ஒரு கலைஞர். அவர் சொல்லி தர விதமாக ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட முடிச்சிங்க. கரகாட்டம்ன்றது யாரும் எடுத்து கரகம் வந்துட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஒரு பேர் மறந்துட்டேன். ஐயா வந்துட்டு இந்த பாடுறது கரகமே கிடையாது. அவர் சொல்லி கொடுத்தது 1ஆம் காலம் 2ஆம் காலம் சொல்லிட்டு 7 காலம் சொல்லுவாங்க. ராஜபாட்டு, அப்புறம் வந்துட்டு தஸ்தாவேஜ், அப்புறம் வந்துட்டு அது தெருக்கூத்துல என்னென்ன அந்த அடவுகள் இருக்கோ அதை தான் அப்படியே அதோட பேரை சொல்லி இது பண்ணு அப்படின்பாங்க. அது கரகாட்டத்துக்கு அவர் சொல்லி கொடுத்தார். ஒயிலாட்டம் சிவசங்கரன் பிள்ளைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி, அவர் சொல்லி கொடுத்தாங்க. தேவராட்டம் மதுரையில தனசேகரன் ஒருத்தர் இருந்துட்டு இருந்தார்ல, பின்னாடி இசைக்கல்லூரில் கூட பொறுப்பா ஆமா வந்தாங்க. கரகாட்டத்தை மரபு வழியில கொண்டு வந்தவர். அப்புறம் தேவராட்டம் குமாரராமன் ஒருத்தர். இப்போ தெருக்கூத்துக்கு வந்துட்டு எனக்கு பெருங்கொட்டு ராஜகோபால் காஞ்சிபுரத்துல ஐயா அந்த காலத்துல தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி சிலம்பம் இப்படி எல்லா கலைகளுமே வந்துட்டு நான் யார்கிட்ட எல்லாம் கலை இருக்க மரபு கலைஞர்கள்லாம் எங்கள் ஐயா வந்துட்டு அவங்ககிட்ட தான் கற்றுருப்பானுன்னு சொல்லி அவரை வர வச்சு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு முறையாக கற்றுக்கிட்ட பிறகு சைடு பை சைடு எங்கள் அம்மா கிட்ட பரதம், சரசாமாட்ட பரதம் ஒரு நிகழ்வு விடுறதில்ல எந்த அரங்கத்திலையும், எல்லாத்துலேயும் போயிட்டு. இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படியான இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களான்னு இன்னும் தெரியல எனக்கு. ஒன்று பரதநாட்டியத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர்களாக இருப்பாங்க, இல்லை நாட்டுப்புற கலைகள் இருப்பாங்க. நாட்டுப்புற கலைகள்லேயும் எல்லா பிரிவிலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு புலமை, பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு புலமை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் கலந்த திரு ராசா அவர்கள் இந்த பாடல் வந்து நடனம் எப்படி அமைக்கணும்னு தோணுச்சு? மேதகு தலைவருக்கு பாடல் எப்படி அந்த எல்லாருமே அதுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்க? கரகாட்டம் இருந்தது, ஒயிலாட்டம் இருந்தது, தேவராட்டம் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இன்னும் அதுக்குள்ள என்ன கலந்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதில் மட்டும் மேதகு பாடல் மட்டும் முழுக்க முழுக்க அது சீமான் விரும்பின போல செவியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். செவி மற்ற நாட்டுப்புற கலைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் மேதகு பற்றி வந்த முதல் பாடல் முழுமையான ஒரு செதியெல்லாம் வந்துட்டு பண்ணுன்றதுலாம் பண்ணுவோம். அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஒயிலாட்டத்தில் தான் இந்த பாடல் தனியாக இதில் கலக்க அந்த முதல் நாள் பயிற்சி கொடுத்துருந்தது தனியாக. பாவை அந்த மேதகு தலைவர் முழுக்க கிளாசிக்கல் பரதம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. தனித்தனியாக பிரித்து வச்சு தனித்தனியா ஒயிலாட்டம் வந்து தனியாக பண்ணணும். இதை பயிற்சி கொடுக்குற அதே நேரத்தில் எதையும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. மாணவர்களை ஒருங்கிணைக்கத்தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. அதாவது வருத்தமான செய்தின்னு கேட்டா இது சொல்லிடுங்க. மேதகு தலைவர் சம்பந்தப்பட்ட பாட்டுக்கு அது எப்படி நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இப்போ காரைக்குடியில இருந்தாங்க. அவங்க ஒரு பேர் மா சுப சரளான்னு அவங்க கலைமாமணி பரதநாட்டியத்தில் சரி 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 அவங்க நம்ம இலக்கியம் பற்றியெல்லாம் ஆய்வு செஞ்சவங்க. அவங்க கூட எனக்கு நான் பணியாற்ற காலத்துல அவங்க இப்போ சாந்தி பாபுன்னு ஒருத்தர் புதுச்சேரியில், அவங்க எல்லாம் வந்துட்டு கமிட்டியில் மெம்பராக இருப்போம். நான் தான் அழைச்சி போயிடாரு கூப்பிட்டு ஒரு திட்டத்துக்காக. அப்போ அந்த பழக்கத்தை அந்த மாற்றம் பண்ணி எனக்கு ஆட்களே இல்லை. நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 90 மாணவர்கள் இருந்தாங்க. எப்போ நம்ம அந்த கட்சிக்குள்ளே வந்தோமோ அப்புறம் வந்துட்டு படிப்படியாக இறங்கி முடியல. அதாவது வீட்டில் வந்துட்டு ஒன்றாக்க வேண்டும் தமிழ், வென்றாக்க வேண்டும் தமிழ்ன்ற மாதிரி அந்த வாசகமெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு வந்த பேரத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு திரைப்படம் கேட்டால் நம்ம சீமான் வடிவமைத்த முருகரை கொண்டு போய் வச்ச வீட்டில் முடிஞ்சு போச்சு. அது எப்படி அது ஒரு பண்பு பாருங்க. இல்லை வேற யாரும் இவங்க அப்படிங்கிற அளவுக்கு விலைக்கு போகிற அளவுக்கு அப்படியே விலகி அதுவும் இல்லாமல் இந்த தொற்று வந்துட்டு பார்த்தீங்களா, கொரோனா தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இது நிறைய அப்படியே கொஞ்சமாக நின்று பிள்ளைங்க போயிடுச்சு. அது என்கிட்ட படித்த பிள்ளைங்கள்லாம் அப்படியே இப்போலாம் 3-4 பேருக்கு திருமணம் ஆயிட்டு. பிள்ளைங்க இல்லை சொல்லி தர்றதுக்கு ஆசையாக பாட்டு எடுத்துட்டாங்க. அவர் இது பண்ணிட்டாரு. அம்மா என்ன சொல்ற, நான் என்னையே ஆட சொல்லுவாங்க. இந்த வர்ணத்தை நீங்க தான் ஆடணும்னு ஒரே சண்டை வீட்டு.
நான் இந்த வயசுல எப்படி ஆடுறது? எனக்கு கேட்டா ஆட பார்க்கணும்ல. நீ ஆடிட கலையை வந்துட்டு மக்கள் பார்க்கணும்ல. இந்த தலையில முடி இல்லாம வந்துட்டு இல்லை நீங்க தான் அந்த உணர்வோட ஆடுவீங்கன்னாக்க செய்யறேன். கொஞ்சம் கொஞ்சமா காலை கடத்திட்டே வந்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் இவர் ஆடுறதா இருந்துச்சு. இதுல கூட கதி வந்துட்டு இவர் மொத்தம் வந்து பண்றதா கூட நாங்க ஒரு இது பண்ணோம். திட்டமிடல் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு அதை பண்ணியிருந்தனால அவரெல்லாம் வர முடியும். அதன் பிறகுதான் என்ன பண்ணோம், இதுக்கு ஆட்கள் வரல. என்ன நிகழ்வு, நாம் தமிழர் கட்சி நிகழ்வுனா வரல. அடுத்தது என்ன பாட்டு, மேதகுவா வரல. இந்த ஒதுக்கல் இன்னமும் இருக்காங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஒரு இது. ஒயிலாட்டத்துக்கு வரலங்க பிள்ளைங்க. ஒயிலாட்டத்துல சீமான் ரொம்ப விரும்பினாரு. புதுச்சேரியில அப்பா பண்ணிடுங்கப்பா, ரொம்ப அருமையா இருக்குப்பா பண்ணிடுங்கன்ட்டு. நானும் அந்த இரவு பகல பிள்ளை சொல்லிடுச்சு எப்படியாவது விருப்பத்தை நிறைவேற்றி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கூட சொன்னாங்க. முதல் நாள் முறைக்கு நான் முயற்சி பண்றேன். ராத்துக்குள்ள தூங்குறாங்க. சொல்லுவாரு இல்லை இங்க மண்டைக்குள்ள ஏதோ பண்ணுதுன்னு சீமான் சொல்ற மாதிரி அது எப்படியாவது பண்ணிடணும். கேட்காத ஆட்கள் கிடையாது. திருச்சியில காசு கொடுத்து கூட. ஆனா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க, பண்ண முடியல. இருக்கிறாங்க. நம்ம மேடைக்கு வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். அதுல சீமான் பிறந்த மண்ணு காரைக்குடி. அங்கிருந்து தான் ஒரு அம்மா வந்து கடைசியில பண்ணாங்க. நான் பண்ணித்தரப்பா, நான் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு. என்ன இது சொல்ல வரீங்க? பரதநாட்டியம். பரதநாட்டியத்தை அங்கதான் வந்து கடைசியில பண்ணாங்க. ஒயிலாட்டம் அங்க வந்து நம்ம பிள்ளைங்க பண்ணாங்க. அன்னைக்கு ஒயிலாட்டம் நம்ம பிள்ளைங்க அதான் மாலையில பயிற்சி கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க பண்ணாங்க. அது பரதம் வந்துட்டு பண்றதுக்கு ஆள் இல்லை. நான் எங்ககிட்ட 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம இந்த மேடைக்கு வர்றதுல அது இல்லாம மேடை 200 அடி என்கிட்ட இருந்தது. அப்படியே நான் பக்கத்துல இருக்க பிள்ளைங்க சேர்த்தா கூட 8, 9 தான் சேர்க்க முடியும். அது ஒரு பெரிய காரணம். தம்பி கேட்டது 15 பேரா இருக்கணும், 20 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மகிட்ட பாதி தான் இருக்கு. மேடையில் ஆடுற இடமே தெரியாது பண்ணாங்க. குழப்பம் எப்படியாவது பண்ணணுமேன்ட்டு கடைசியில் வேற வழி இல்லை. 10 பேர் தான் இருந்தாங்க. அதை விட்டக்கூடாது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணாங்க. அப்புறம் புதுச்சேரியில் பண்ணும்போது அதே சிக்கல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வர முடியாது புதுச்சேரிக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்வு பரதநாட்டியம் அப்பவே அவங்களும் வரலன்ட்டாங்க. மாணவிகள் எல்லாரும் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தேர்வு. அதனால அந்த ஆசிரியர் எல்லாம் அழைக்க முடியல. உடனே புதுவைக்கு போய் அங்கே சாந்தி பாபன் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களும் எடுத்தோன்னே இது கட்சி சார்பாக இருக்க இது பாட்டு பற்றி பிரச்சனை இல்லை, கட்சி சார்பாக இருக்க பிள்ளைங்கள்லாம் வர தயங்குவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இல்லைம்மா செய்யணும் கண்டிப்பாக. கலைஞர்களுக்கு எதுக்குமா கட்சி இதெல்லாம் இருக்கு தேவைப்படுது. பிள்ளைகள் பாடலாம் பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. மேதகு பாட்டு பிடிச்சதுனால ஒரு கலைஞராக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், ஐயோ நமக்கெல்லாம் இருக்கும்ல ஒரு பாட்டு பார்த்தா நம்ம பண்ணிடலாம், நம்ம முதல்ல பண்ணிடணுன்ட்டு. அதுபோல் அந்த பாட்டினுடைய இது வந்துட்டு அந்த அம்மாவுக்கும் சரி எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஏன் பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு, அப்படி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. அப்படிதான் பாருங்க. இவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட முதல்ல 15 பேரை சொல்லி என்ன ஒரு இதுன்னு கேட்டா, புதுச்சேரியில் பண்ண தம்பி இருக்காரு இல்லையா, புதுவை கூத்தனா ஜெயக்கூத்தன் அவருக்கு நம்ம சீமான ரொம்ப பிடிச்ச கட்சியில பயன்படுத்த பாட்டு கேட்கவும் அவர் பாட்டு கேட்ட உடனே நாங்க நேர்ல பார்க்காத போதே இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் அவங்க. எனக்கு ஒரு பெரிய குறை, இவங்க பேர் வாங்கிட்டாங்க, தம்பி பாடி பேர் வாங்கிட்டேன். எனக்கு பிள்ளைகள் இல்லாதனால என்னோட இதை காமிக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் இவங்க 2 பேர் பண்ணதோட மிகச்சிறப்பாக நான் என்னுடைய கம்போஸ் தாரமாக உருவாக்கம் நல்லா கொடுத்து வைக்கல. மாணவர்கள் இல்லை, மாணவர்கள் நெருக்கடி இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படி மாதிரி சொன்னேன். அதெல்லாம் பண்ண முடியும். அடுத்ததா தம்பி பாவேந்தன், அதாவது தம்பி பாவேந்தன் சொல்றதை விட முனைவர் கணித பிரிவில் பேராசிரியர். ஆனால் முழுக்க பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நாட்டுப்புற கலைகளை முழுக்க கற்றுக்கிட்டீங்க, இசைக்கல்லூரியில் சேர்ந்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்பாவை போல சகல கலா வல்லவன் அப்படின்றத வச்சுட்டு ஒரு பேராசிரியர். எப்படி இந்த பாடலுக்குள்ள இந்த பாட்டுக்கு குரல், இந்த பாட்டை இசையமைக்கணும், எப்படி அந்த ஆர்வம் வந்தது? அதுக்கு தூண்டுதலாக இருந்தது எது? உண்மைதான். அதாவது கலைக்கு அப்பா அப்படின்னா தமிழுக்கு அம்மா.
ஓ, அப்படிதான் நான் வளர்ந்தது எல்லாமே. சிறு தமிழ்துறை வயசுல பேராசிரியர்ன்றப்ப எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் இருக்க முடியும். சிறு வயதுல இருந்தே பார்த்து வளர்ந்தது எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான். எப்பவுமே நம்ம வீட்டுல ஒரு 15 பேர் இருப்பாங்க. உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம கரகாட்டம் ஆடுவோம், ஒயிலாட்டம் ஆடுவோம். நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். அப்பயே அண்ணா அக்கான்னு எல்லாரோடையும் பழகிட்டு தான் இருப்போம். ஒரு முறை நான் முறை கரகம் ஆடினது வந்து ஒரு அண்ணா வரல, அவங்களுக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டுருச்சு. நிகழ்வு நடத்தணும், விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்ப நான் சொல்றேன் நான் ஆடுறேன் அப்படிங்கிறேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு 11-12 வயசு. ஆனா நான் அவசரமா இருப்பேன். அதனால என்னை வந்து டீமோட சேர்த்துக்கிட்டாங்க. சரி இவனு ஆடுவான் போல அப்படின்ட்டு. நான் ஆடுவேன். எல்லா அப்பா சொன்ன மாதிரி எந்த ஒரு நான் நின்று சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லாம அவர் ஆடினா பின்னாடி தொடங்கி ஆடிடுவேன் நானும். அதனால அன்னைக்கு ஆரம்பிச்சது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடங்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த பாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உந்தி தள்ளியது அம்மா தான். ஏன்னா வந்து பாடல்ல எனக்கு கொஞ்சம் பெரிய அச்சம் இருக்கும். ஏன்னா அது பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அதனால ஒரு பெரிய அச்சம் இருக்கும். கலை ஆடல்னா எங்க தைரியமா எங்கேயும் நான் இறங்கி பண்ணிடுவேன். பாடல்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் அச்சம் இருந்தது. அதை வந்து உடை தெரிவதற்கு அடிப்படை கர்நாடக சங்கீத ஒரு பயிற்சியை வந்து எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே கொடுத்தாங்க. நான் வர்ணம் வரைக்கும் முழுமையா முடிச்சேன். ஆமா. அதன் பிறகு நாட்டியத்துறையில இருந்ததால பாடல் பாடிதான் நம்ம வந்து வகுப்புகள் எடுக்க வேண்டிய தேவை. அப்பயே பாடி எடுப்பேன். அப்பவே நான் அந்த ஸ்ருதி பாக்ஸ் இது மொபைல்ல போட்டுக்கிட்டு அதோட சேர்ந்து பாடணும், செய்வதை சரியா செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல அப்படி செய்வேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வாய்ப்பாக அண்ணன் கொடுத்தது. அதற்கு முன்பாகவே அம்மா வந்து தேசிய தலைவர் மேல ஒரு வர்ணம், பரதநாட்டியத்துல இதயம்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்துல தேசிய தலைவரை கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அதுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு வந்து இன உணர்வு ஒண்ணு தேவைப்படுது, கலை ஞானமும் தேவைப்படுது. இரண்டுமே நம்ம பயணிக்க முடியும், வர முடியும். ஆமா, ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குன்னு போது யாரோ செய்வாங்கன்னு காத்திருக்கோம், நம்ம செய்வோம் அப்படின்னு. அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இசை அமைச்சிருப்பா, இது பண்ணிடலாம், இப்படி வரணும்னு சொல்ற மாதிரி பண்ணிடு, நீ ஜதியெல்லாம் கோர்வை சேர்த்துரு, அது நம்ம ஒரு ஒருங்கமைப்புக்குள்ள கொண்டு வந்துருன்னு சொன்னாங்க. பாடல் நான் தான் பாட போறேன்றது எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கே தெரியாது. அவங்க வந்து சொல்லலீங்களாமா நீங்க? அது அவன் எப்படின்னு எனக்கு தெரியும். முதல்ல சொல்லிட்டா முரண்படுவான், பதட்டப்பட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இசை மேல ஒரு பயபக்தி இருக்கு, அதை தொடர்றதுக்கு ஒரு பயபக்தி இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த அதில் வருகிற தமிழ் தொடர்கள் இருக்கு, எஞ்ஞான்று முனைன்னு இருக்கு. அது வந்து ஒரு மற்ற இசைக்கலைஞர்கிட்ட கொடுத்தா அது எஞ்ஞான்ற என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு அச்சம். அது சரியா வரணும். அந்த அச்சம் வந்து இவங்கிட்ட இருக்கு கிடையாது. இவனுக்கு நல்லா தமிழ் உச்சரிப்பு வரும். அதனாலயும் இந்த இவன்ட்டு தரணும்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்துடணும்ட்டு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி உன்னால முடியும்னு சொல்லி அவங்க இசைக்கலைஞர்கள் வந்தாங்க. அந்த இசை அமைச்சு அந்த பாடுனது, அந்த அனுபவம், அந்த 4 வரி பாட்டோட சொல்லுங்க பாப்போம். தொடக்கமே தலைவர் பிரபாகரன் அப்படின்றதுனால வீரம் அப்படின்ற சொல்லுல தொடங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால வீரத்தின் விளைநிலம் தொடங்கணும். பாடல் எப்படி வரும்னா, வீரத்தின் விளைநிலம் தியாகத்தின் மறுவுரு எங்கள் அண்ணனே எம்முயிர் தலைவனே, வீரத்தின் விளை நீளம் தியாகத்தின் மறுவுரு எங்கள் அண்ணனே எம்முயிர் தலைவனே. இப்படியாக அந்த பாடல் இருக்கும். அதுல ஒரு இடத்துல அம்மா எழுதியிருப்பாங்க, அது இப்படி எழுதுனாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் திரும்ப. அதாவது அவர் வந்து உலகம் முழுக்க தீவிரவாதின்னு கட்டமைச்ச ஒருத்தரை தலைவா நீ மீண்டெழு வாவான்னு சொல்லிட்டு எதற்காக வரணும்னா உலகத்தில் அமைதி நிலவிட வாவான்னு அழைச்சிருப்பாங்க ஒரு வரியில, பாடல் வரியில. அது வந்து உலகம் முழுமைக்கும் தீவிரவாதின்னு கட்டமைச்ச ஒருவனை நாங்க தமிழர்கள் எப்படி பார்க்கிறோம், எங்களுக்கான அமைதியின் ஒரு இலக்கணமாக, ஒரு உருவகமாக நான் அவரை பார்க்கிறோம். உலகத்துக்கே அமைதி வேணும் வா. ஏன்னா இலங்கையில இலங்கையில வந்து அவரு இருக்கிற வரைக்கும் அமைதி நிலவுது இல்லையா? அதே போல மீனவர்கள், நம்முடைய மீனவர்கள் அவரு எல்லை காத்த சாமி மாதிரி அங்க நிக்கிற வரைக்கும் இங்க அமைதி தானே இருந்தது. ஒரு பிரச்சனை இன்னைக்கு மாதிரி இல்லைங்களா? அதே போன்ற ஒரு உருவகமாக அம்மா எழுதினது வந்து ரொம்ப பெரிய ஒரு எனக்கு மனசுல. என்னன்னா என்னை விட இன்னும் சிறந்த பாடகர்கள் இருக்காங்களே, அவங்களாம் பாடினா இன்னும் நல்லா இருக்குமே. ஏன்னா பெரிய உச்சத்துல வச்சு நம்ம இது வந்து கிளாசிக்கல், அதாவது கர்நாடக சங்கீதம் சேர்ந்து இதுக்குள்ள வருது. முறைப்படி நீங்க பயின்று இருக்கிறீங்க. அடுத்தது உணர்வும் இதுக்குள்ள இருக்குன்றதுல நீங்க பொருத்தமா தான் அவங்களை தேர்வு செய்திருக்காங்க. என்னோட மனசுக்கு வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு? அது ஒரு வாரம்
பயிற்சி இருந்தது. ஒரு வாரம் ஒரு வாரம் பயிற்சி இருந்தது. அதன் பிறகு இசைக்கும், இசை இசை கலைஞர்களோட கோர்வைக்கும். ஒரு பயிற்சி வச்சிருந்தோம். ம். ஆனா அது அம்மா சொன்ன மாதிரி 2022லயே இது வந்து ஒரு வரி வடிவம் வந்துருச்சு. ஆமா, நாங்க 75 வரி வடிவம் விழுக்காடு வந்துட்டு இசை பாடி வடிவமும் முடிச்சாச்சு. வந்துருச்சு. இசை வடிவம் 75 பாடி விழுக்காடு. எடுத்துட்டேன், ம். அவன் குரல்ல எடுத்துட்டேன். ம். ஆனா அவன் பாட போறதுன்னு அவனுக்கு எண்ணம். ஆனா அது அப்படியே இருந்தது. ம். முழு வர்ணமும் இப்ப பாடின இருக்குது, எங்கிட்ட இருக்கு அந்த காணொலி, இது இசை ஒலி. ம். அது அந்த இதுக்கு வந்து அவங்க இசைக்கலைஞர்கள் வந்தாங்க. எங்களுக்கு பரதத்துக்கு இசைக்கலைஞர் வருவாங்க. ம். ம். அவர் வயலின் கலைஞர் வருவாரு, மிருதங்க கலைஞர் வருவாரு. வயலின் அவர் வந்து சங்கரன். தம்பி நீ ஜதி பரதத்துக்கு ஜதி சொல்லியே நான் உங்களை பார்த்து வேந்திருக்கோம், ம். இந்த வயசுல இவ்வளவு ஜதி சொல்றீங்களே, ம். இதுக்கு என்ன நீங்க தயக்கம், நீங்க பாடுங்க, நீங்க பாடுறதுதான் ம். அருமையா வரும், நாங்க இருக்கோம். ம். அதுல அவர்கள் என்ன நல்லா ஆற்றுப்படுத்துறாங்க. ஒரு- குறிப்பா அண்ணன் வயலின் சங்கர் சங்கர் அவர்கள், அப்புறம் சொல்லிட்டு. மிருதங்க வாசுதேவன் அவர்கள் ம். இருவருமே வந்து ரொம்ப சின்ன பிள்ளைல நான் 9th ஸ்டாண்டர்ட்ல அப்பா ஜதி சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்தே நான் கூட இருப்பேன். ம். அப்பத்துல இருந்து என்னை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி சொல்லுவோம், உனக்கு தாள ஞானம் இருக்கு, ம். நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ம். இப்பவும் அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்து இந்த நிகழ்வை ம். என்னை வந்து தைரியம் கொடுத்து நீ பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகுதான் ஒரு இன்னும் கூட சரி பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு. ம். அதன் பிறகு பாடத் தொடங்கிய பிறகு பதிவு செய்யும் பொழுதும் அந்த இடத்துல இருந்தவங்களும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ம். எங்க பதிவு செய்தீங்க இது? நம்ம வந்து இங்க பரணி ஸ்டுடியோ ஓ சரி சரி. பதிவு பரணி செய்தோம். ஸ்டுடியோ. ஆமா. அங்க பதிவு செஞ்சோம். அங்க வந்து இருந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு இந்த பாடல். முதல்ல அவங்களுக்கு யாரும் தெரியல. ம். அதன் பிறகு அந்த ஈழம் அப்படிலாம் வரிகள் வர வர பார்த்துட்டு, "ஓ, இது அவரு பிரபாகரன் அவங்கள பத்தி பாடுறீங்களா?" ஆமா அப்படின்னா, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ம். ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். அது ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும் இருந்தது எங்களுக்கு. ம். இதுதான் வந்து ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த பாடல் ஆமா. எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பேசுனாங்களா? ஆமா ஆமா, யார் பேசுனாங்க? அது வந்து ஒரு நகைப்பான செய்தி என்னன்னா, நாங்க நிகழ்வு முடிச்சிட்டு ஆ. மாணவர்களை வந்து அண்ணனோட புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி. கூட்டிட்டு போறேன். ம். ஆமா, அண்ணனோட நான் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வரும். வந்ததும் பார்த்ததும் அண்ணன் வந்து எனக்கு கூப்பிடு, "டேய் பாருடா, இங்க பாடுறா, அண்ணி வந்து இந்த பாடலை காமிச்சண்டா, ம். அது ஏஐ பாடுனதுன்னு சொல்றாடா" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி தான் பாடினான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ம். அப்ப வந்து அந்த அந்த ஒரு நெருக்கம் இருக்குல்ல, ஆமா. அதுவே ஒரு பெரிய விஷயம். நான் வந்து என்ன சொல்றது, இலங்கையில நடந்த செய்தி எல்லாம் தெரியாது. ம். 2009 காலகட்டத்துல எனக்கு என்ன ஒரு 19 வயசா, ம். அப்பதான் அந்த வயசு தான் இருக்கும். பெரும்பான்மையா தெரியாது. ம். அவர்தான் நமக்கு இனத்தினுடைய தலைவர்னே தெரியாது. ம். அப்படிதான் இருந்தோம். அந்த தமிழின தலைவர்னா கருணாநிதினு நினைச்சிட்டு இருந்தோம் அன்னைக்கு காலகட்டத்துல. அப்படி இருந்த காலகட்டத்துல இருந்து இப்படி ஒரு மாறுதல் எனக்குள்ள ஒரு உலக அரசியலுடைய புரிதல் கொண்டு வந்தது எங்க அண்ணன். அண்ணன் மூலமா தான் நம்ம பிரபாகரன் தலைவரையே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவரை பற்றி ஒரு விஷயம் செய்யும் போது அது இவரிடத்துல இருந்து ஒரு நமக்கு ஒரு பாராட்டு வரும்போது அதை விட நல்ல புல்லரிச்சு உடம்பு முழுக்க செலுத்து போன காரணம். உண்மையாவே நான் என்ன சொன்னேன், நீ பிறந்ததோட பயனை அடைஞ்சிட்டப்பா. பிறவி பயன் பிறவி பயன் ஒருத்தருக்கு இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு பாராட்டு. மேடை தான் யார் மேல பாடினது ம். பாட்டு, ம். அது நீ பாடி இருக்கிற, யார்கிட்ட இருந்து பாராட்டு வரும், சீமான்கிட்ட இருந்து பாராட்டு. இதுக்கு மேல நமக்கு தமிழினத்துக்கு யார் இருக்கிறாங்க? ம். ம். நேத்து இதுல பேசியிருக்கிற எஸ்ஆர்எம்ல ம். அவர் ஐயா பாரிவந்தர் பேசுறாரு. ம். மீண்டும் மீண்டும் சீமானையே கூப்பிடுறீங்களா, ஏன் கூப்பிடுறேன்னு சொல்றாரு. ம். அவர்கிட்ட தமிழை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஆள் இல்ல ம். அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம இனத்துக்கு அவர் தான் இன்னைக்கு. ம். ம். அவர்கிட்ட பாராட்டு கிடைச்சதுன்னு நீ பிறந்த பயனோட அடைச்சிட்ட. கூடுதலாக அந்த மேடைன்றது மாநாடு, ஐயப்பா ம். அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு. அதெல்லாம் நீங்க குடிச்சு இருந்திருப்பீங்க. வைக்கணும் அந்த ஆமா. அது ஆளுக்கு. வந்து நாங்க முதல்ல வந்து மேடை ஒத்திகைக்காக போனோம். ம். அதுக்கு முன்பாகவே தம்பி விஷ்ணு வந்து காணொளி போட்டாப்ல. ம். இந்த மாதிரி மேடை எப்படிலாம் அரங்கம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு அடி உயரம்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. விஷ்ணுவே கொஞ்சம் தென்னகம் விஷ்ணு தம்பி. அவரே கொஞ்சம் ஹைட்டு தம்பி. அவருக்கு மேல இருக்குது மேடை. ம். அப்ப நான் மாணவர்களிட்ட சொன்னேன், எங்கேயோ இருக்குடா மேடை, ம். நான் ஆசான் மாஸ்டர் சின்ன மாஸ்டர்னு சொல்லுவாங்க, ம். எனக்கு மேல நிற்கும் போல் இருக்கு மேடை. அப்ப அவ்வளவு பெரிய இடத்துல ஆட போறோம். இது வரைக்கும் நானே என் வாழ்க்கையில இந்த அவ்வளவு மாதிரி பெரிய மேடையை பார்த்ததும் இல்ல, அதுல நான் வந்து பங்கெடுத்ததும் இல்ல, ஆடினதும் இல்ல. ம். பெரிய வாய்ப்புடான்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை கூட்டு போனோம். ம். ஒத்திகை பார்க்க போகும்போது எனக்கு வந்து அந்த நேரத்துல நமக்கு ஒரு கலைஞர்களாக நமக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும்ல, ம். இப்படி எல்லாம் இருக்கும், ம். இப்படிலாம் லைட் இருக்கும், இப்படிலாம் மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, இப்படிலாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது அது பெரிய நேரடியா ஒரு பாக்குறீங்களா? ஐயப்பா, அது பெரிய அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அதான், உணர்ச்சி. அது வார்த்தையில சொல்ல முடியல. கண்ணுல நீர் தான் வந்தது. அது என்னோட பாடல் வந்து என்னோட பாடல்னே எனக்கு தெரியல. அங்க அந்த இடத்துல நான் வந்து ஏதோ ஒரு ஒரு இறகு போல பறந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. ரொம்ப உடம்பு வெயிட்டே தெரியல, ம். அப்படியே மெல்லிசாயிடுச்சு. ம். குறிப்பா அதுக்கு முன்பாக வந்து என்னன்னா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா உடனே வந்து
தமிழ்நாட்டு கொடி ஏத்துறாரு. அப்பயும் ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் எனக்கு என்ன பெரிய ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா, இந்த மாநாட்டினுடைய அடிநாதமே நம்பிக்கையை நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிப்பது போலதான். கிறிஸ்தவர்கள் வந்து சமாதானம் சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை, தமிழ் தேசிய இன மக்கள் வந்து நம்பிக்கையை சொல்லிப்பது போல. இத்தனை பேர் இருக்கா, ஒரு பைசா கொடுக்காம, எந்த ஒரு குற்ற செயலையும் ஈடுபடாம, நெறியோட ஒழுங்காக வந்து யாருக்கும் எங்க தொந்தரவும் இல்லாம எல்லாரும் பத்திரமா திருப்பி போய் சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒரு குறிக்கோள், நான் பிறந்த தமிழிடம், அதுக்காக ஒருத்தன் பேசுறான், அவன் பின்னாடி வந்து நிற்போம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வந்து அவங்க நின்னது வந்து அண்ணன் சாதித்தது ஒரு பக்கம். மக்கள் அண்ணனுக்கு இப்ப கொடுத்திருக்க அந்த ஒரு ஆதரவும் அந்த ஒரு அன்பும் வந்து பார்த்தோம்னா அதுக்கு தலை வணங்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த 5 லட்சம் பேர் காலையும் விழுந்து கும்பிடணும் போல தோணுச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா அண்ணன் பேசினாரு, மேடையில பேசும்போது சொன்னாரு, அண்ணா அவருடைய அண்ணன் கிட்ட சொல்றாரு, நான் இந்த முறை பாருங்க திரட்டி நிறுத்திட்டேன் பாருங்க பின்னாடி அப்படின்னு பேசும்போதே அண்ணன் சொல்றாரு, இப்ப 5 லட்சம் பேர் இருக்கிறோம்னா இதே 5 லட்சம் மக்கள் அந்த காலத்துல நேரத்துல இருந்திருந்தா நம்மளுடைய 2009 இருந்திருந்தா அதெல்லாம் இல்ல. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் அந்த தொலைத்தொடர்புலாம் வந்தது, நெட்வொர்க்னு சொல்லுவாங்க வந்தது. அப்ப நிறைய புலம்பெயர்ந்த மக்கள் வந்து அழுதபடியே பேசினாங்க. இந்த கூட்டத்துல பாதி எங்களுக்கு 2009 வீதிக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த சிந்தனையை இப்ப நாங்க பாத்துருக்க மாட்டோம் அப்படின்றது. 20 நாடு அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருந்தும் வேண்டும் என்றே நம்மள வந்து இந்த தளத்துல இப்படியாக பாடல் எழுதணும், இந்த மேடையில இதை வந்து சிறப்புறா நடத்தணும், இதுக்கு பக்கபலமா ஐயா கூட இருக்கணும் இப்படின்ற இந்த எண்ணோட்டம்லாம் எப்படி உங்களுக்கு வருது? இதுக்கு முன்னாடி நீங்க பல திராவிட மேடைகளை பார்த்துருப்பீங்க, சரிதானுங்களா? அப்ப அதற்கும் இதற்கு என்ன வித்தியாசத்தை அதை நீங்க உணர்ந்தீங்க அந்த நேரத்துல? வந்து தமிழ் தேசியம் வளரணுன்றது வந்து வரலாற்றின் அடிப்படையில பல இடத்துல தமிழ் தேசியம் பேசினவர்கள் வந்து அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய எந்த ஒரு தனிப்பட்ட இதையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில இல்லை. ஒரு போர்வைக்குள்ளே மாட்டிக்கிட்டே நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டோம். அது வந்து திராவிட போர்வை. அந்த உணர்வு எனக்கு வந்தது. போர்வை மட்டும் தமிழ் இருந்தது, உள்ள இருந்தது திராவிடமா இருந்தது. அந்த ஒரு இது இருந்தது. அந்த இந்த இன மக்கள் விழுந்து இருந்தபோது பக்கத்திலேயே ஒரு 28 மைல் தொலைவுல நாம இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் எழுப்ப முடியாம இருந்த ஒரு தமிழனும் இருந்தால் என்ன இறந்தால் என்னன்ற ஒரு வேதனை மனசுல அது ரொம்ப வேதனையாவே இருந்தது. அதுக்கு பிறகு 1.5 லட்சம் தமிழர்கள் அப்படியே ஒரு அனாதைகளாக அந்த தெருக்களில் ஓடிய காட்சி எனக்கு வந்து, இதையெல்லாம் ஒரு புலிக்கொடி ஏந்தி இந்த தமிழ்நாட்டுல ஒரு வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு துணிவு, அஞ்சாமை என் தம்பி சீமானுக்கு இருந்தது. ஒரு கருத்தை நாம் உள்வாங்கலாம், அதை செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அஞ்சாமை வேணும். அதுக்கு தன் உயிரையே விலை கொடுத்து நிற்கணும். அப்படி உயிரை விலை கொடுத்து ஒரு மனிதனா நின்று நான் அடைஞ்ச உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது என்னால அது இது பண்ணவே முடியல. நான் எந்திரிச்சு முஷ்டிய கையை வச்சு நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அந்த நேரத்துல வந்தது 6 இருந்து 6 வரைக்கும் படையெடுத்து வந்த கூட்டம் இருக்குல்ல, விருதெல்லாம் தானா தேடி ஒரு செய்தி அப்பாவை பற்றி. அண்மையில வந்து கலைமாமணி விருதுக்காக நீங்க வந்து கொடுங்க, உங்களோட இதை கொடுங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு மொத்தமா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்காமவே கொடுக்கணும் அரசு தரப்புல. அவர் சாதிச்சிருக்கிற மனிதர் இன்னைக்கு ஒருத்தரா தான் இருக்கிறார். இல்ல கேட்டாங்க அப்பாட்ட, இல்லைங்க நீங்க முழு தகுதி உடைத்தா இருக்கீங்க, நீங்க கொடுங்க, இந்த முறை நம்ம வந்து அங்க பரிந்துரை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேணான்ட்டார். சொல்லும் போதே சொல்லிட்டேன், நான் தமிழ் தேசியத்துல தம்பி சீமானோட இருக்கிறேன், அதனால அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட எண்ணம் என்னன்னா, தம்பி வரட்டும், வந்த பிறகு தம்பி எனக்கு கொடுப்பாப்புல, அப்ப நான் வாங்கிக்கிறேன் இருக்கிறாரு.